Very good morning to everyone present in this session. I am Revati Chinnathambi from the Department of Physics at Agent Metric Higher Secondary School, Apputhotam, Konganapuram. From the past class, we are studying about the derived quantities. In this session, I am going to derive the physical quantity, stress and coefficient of elasticity. All of you ready to listen? Okay, good. Let's come. ஜென்ரலாக மெட்டீரியல்ஸை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அண்டு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். ஜென்ரலி மெட்டீரியல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அண்டு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். பொதுவாகவே பொருட்களை வந்து நம்ம 2 வகையாக பிரிச்சுருக்கோம். மீட்சித்தன்மை உள்ள பொருட்கள் அப்படிங்கிறது எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், மீட்சித்தன்மையற்ற பொருட்கள் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். இதை எதை அடிப்படையாக வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்? ஆன் தி பேசிஸ் ஆஃப் எலாஸ்டிக் நேச்சர். எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்னு எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலாஸ்டிக் நேச்சர். அப்போ ஒரு மெட்டீரியலுக்கு எலாஸ்டிக் நேச்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? there is a simple way. listen please. ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியல் மேலே நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மெட்டீரியலோட சைஸு, ஷேப்பு ஆர் வால்யூம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் வரலாம். சைஸு சேஞ்ச் ஆகலாம், ஷேப் சேஞ்ச் ஆகலாம், அதனோட அளவோ அல்லது உருவத்திலேயோ மாற்றம் வரலாம். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்? அப்ளைடு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலோட ஸ்டேட் வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரிஜினல் ஸ்டேட் அப்படின்னு என்னது? அதனோட நிலையை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரிஜினல் ஸ்டேட் மீன்ஸ் தி சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரிஜினல் ஆஸ் இட் இஸ், அது எப்படி இருந்துச்சோ அதே தன்னோட பழைய நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸை தான் நம்ம எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்டு தன்னோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்துடுது. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலாஸ்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்னால் அப்போ என்னவாக இருக்கும்? பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. த டைமென்ஷன்ஸ் மே பி ஷேப் ஆர் சைஸ் எனிதிங் எல்ஸ். எஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஆஃப்டர் சேஞ்சிங் தி டைமென்ஷன் we are removing that applied external force. then that object do not comes to their original state அப்படின்னா அதுதான் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். ஒரு பொருள் மேலே புறவிசை செயல்படுத்தினதுக்கப்புறம் அதனோட பரிமாணங்களில் மாற்றம் ஏற்படுது. இப்போ புறவிசையை நம்ம நீக்கிடுறோம். புறவிசையை நீக்கினதுக்கப்புறம் அந்த பொருள் தன்னோட பழைய பரிமாணங்களுக்கு திரும்பி வரலை அப்படின்னா அதை தான் நம்ம மீட்சித்தன்மையற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ கண்ணாடி இருக்குது, கண்ணாடி இருக்குது, அது மேலே புறவிசை செயல்படுத்துகிறோம். புறவிசை செயல்படுத்தும் போது அதனோட வடிவமோ உருவமோ மாறுது. இப்போ அந்த புறவிசையை நம்ம நீக்கிடுறோம். அப்போ என்ன நடக்கும்? கண்ணாடிங்கிறது தன்னோட பழைய நிலைமைக்கு வராது. இதுவே ஒரு ஸ்டீல் வயர், ஒரு வயர் எடுத்துக்கிறோம், ஒரு கம்பி எடுத்துக்கிறோம். ஒரு 1 கிலோகிராம் லோடை வந்து அந்த கம்பியில் வெயிட்டை கட்டி தொங்க விடுறோம். அந்த வயர் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும்.
கம்பியோட லென்த்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அடுத்தது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அந்த வெயிட்டை வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற வெயிட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த வயரோட லென்த் என்ன ஆகும்? ஆக்சுவல் லென்த்தாக மாறும். அதனால தான் அந்த வயரை வந்து நான் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் சொல்கிறேன், கிளாஸை வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல்னு நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயமும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயர் எடுத்திருக்கோம், ஒரு கம்பி எடுத்திருக்கோம், ஒரு 1 கிலோகிராம் வெயிட்டை வந்து அந்த கம்பியில் கட்டி தொங்க விடுறோம், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த வயரோட லென்த்து சேஞ்ச் ஆகுது. அந்த வெயிட் அப்படின்றது தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. அப்போ அந்த வெயிட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறோம், மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்துடுது. அந்த வயரோட லென்த்து ஒரிஜினலாக மாறிடுது. எது வரைக்கும் இது சாத்தியம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போ 1 கிலோகிராமுக்கு பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. 2 கிலோகிராம் வெயிட்டை நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அதே வயரில். இன்னும் கொஞ்சம் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட்டை ரிமூவ் பண்ணும்போது பழைய நிலைமைக்கு வரும். அடுத்தது 3 கிலோகிராம் வெயிட்டை நான் ஆட் பண்ணுறேன். அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லென்த் அதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்க்ரீஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வயர் கட் ஆகிரும், தன்னோட பழைய நிலைமைக்கு வராது. அந்த பர்டிகுலர் லிமிட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் ரிட்டன் டு தியர் ஒரிஜினல் ஸ்டேட் அப்படிங்கிறது தான் எலாஸ்டிக் லிமிட். எந்த அளவுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும் அந்த பொருள் தன்னோட பழைய நிலைமைக்கு திரும்பி வருதோ அதை தான் என்ன சொல்கிறது? எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதெல்லாம் இந்த டாபிக் பற்றின ஐடியாஸ். ஐ எம் கிவிங் ஐடியாஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரெஸ் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, மார்க் திஸ் ஒன். If a body regains its original shape and size after the removal of deforming force, it is said to be elastic and the property is called elasticity. Regains அப்படின்னா திரும்ப வர்றது, ஒரிஜினல் அப்படின்னா பழைய, டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னா அதில் அந்த பரிமாணத்தை மாற்றுறதுக்கு செயல்பட்ட அந்த புறவிசை இல்லைங்களா. இந்த பொருட்களை தான் நம்ம எலாஸ்டிக் மெட்டீரியல் சொல்கிறோம், மீட்சி தன்மை உள்ள பொருட்கள். இந்த பண்புக்கு பேர் மீட்சி பண்பு, அதாவது எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். தி ஃபோர்ஸ் விச் சேஞ்சஸ் தி சைஸ் ஆர் ஷேப் ஆஃப் தி பாடி இஸ் கால்டு எ டிஃபார்மிங் ஃபோர்ஸ். அந்த ஆப்ஜெக்டோட சைஸ்லையும் ஷேப்லையும் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நம்ம செயல்படுத்தின புறவிசை தான் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ரப்பர் சொல்லலாம், மெட்டல் சொல்லலாம், ஸ்டீல் ரோப்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன விஷயம் இருக்குது? பிளாஸ்டிசிட்டி, மீட்சியற்ற பண்பு. If a body does not regains its original shape and size after removal of the deforming force, it is said to be a plastic body and the property is called a plasticity. புறவிசையை நம்ம நீக்கினதுக்கப்புறம் பொருள் தன்னோட பழைய நிலைமைக்கு வராதது என்ன பொருள் அப்படின்னா மீட்சித்தன்மையற்ற பொருட்கள். இந்த பண்புக்கு பேர் மீட்சித்தன்மையற்ற பண்பு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிளாஸ் சொல்லிக்கும். All of you clear with this topic? Good. இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கே வரோம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்ற டெரைவ்டு குவான்டிட்டி இப்போ டெரைவ் பண்ண போகிறோம். When a force is applied, the size or shape or both may change due to the change in relative positions of atoms or molecules. Underline this. என்ன அர்த்தம் இதுக்கு? When a force is applied, நம்ம எப்போ விசையை செயல்படுத்துகிறோமோ அப்போ தி சைஸ் ஆர் ஷேப் அளவு அல்லது படிவம் உருவம் ஆர் போத் மே சேஞ்ச்
அளவு மாறுபடலாம், புறவிசையை செயல்படுத்தும் போது அளவு மாறுபடலாம் அல்லது உருவம் மாறுபடலாம். ஆர் போத் மே சேஞ்ச், அல்லது ரெண்டுமே மாறுபடலாம் டியூ டு தி சேஞ்ச் இன் ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். அந்த பொருளில் இருக்கிற அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளோட இடத்துல ஏற்படுற மூலக்கூறுகள் அணுக்களோட நிலைகளில் ஏற்படுற மாற்றத்தினால இந்த மாற்றம் வரலாம். This deformation may not be noticeable to our naked eye. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உருவ மாற்றத்தை உருகுலைவை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு அது ப்ரெசன்ஸில் தான் இருக்கும். சரிங்களா? Does not see our naked eyes but it exists in the material itself. அதை நம்ம கண்ணால் பார்க்க, அந்த உருவ மாற்றத்தை அளவு மாற்றத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியல அப்படின்னாலும் அது அந்த பொருளில் தான் இருக்கும். இப்போ டெஃபினிஷன் மார்க் பண்ணுங்கள். When a body is subjected to such a deforming force, internal force is developed in it called as restoring force. இந்த மாதிரி பொருட்களில் எப்போ புறவிசைங்கிற ஒன்று செயல்படுதோ அல்லது அந்த உருகுலைவை ஏற்படுத்தக்கூடிய விசை செயல்படுதோ அப்போவே அந்த பொருட்களில் இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு என்னது, ஒரு உள்ளார்ந்த விசை உருவாயிரும். அந்த விசைக்கு பேர் தான் என்னது, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். என்ன பேர்? மீள் விசை அல்லது அகவிசை அப்படின்னு பேர். The force per unit area is called as stress. Force per unit area is called as stress. Stress சிக்மான்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஃபோர்ஸ்க்கு என்ன சிம்பிள்? எஃப். ஏரியாவுக்கு ஏ. இப்போ இதுக்கு யூனிட் எழுதுங்க பார்க்கலாம். ஃபோர்ஸ்க்கு என்னது? நியூட்டன். ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். எஸ்ஐ யூனிட்ஸ் எப்போவுமே இண்டெக்ஸ் நோட்டேஷனில் தான் எழுதுவோம். அப்போது என்னென்னு மாறும்? நியூட்டன். இந்த மீட்டர் ஸ்கொயருங்கிறது நியூமரேட்டருக்கு போகும்பொழுது மீட்டர் பவர் -2ன்னு மாறும். When a body is subjected to such a deforming force, internal force is developed in it called as restoring force. The force per unit area is called as stress. The SI unit of stress is Newton meter power -2. All of you got my point? Good. சரி, இந்த யூனிட்டை வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நியூட்டன் மீட்டர் பவர் -2ன்றது SI unit of pressure also. For pressure also definition force per unit area. Okay, the SI unit of stress is Newton meter power -2. in other words Pascal அப்படின்னு சொல்லலாம். இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுங்க பார்க்கலாம். நியூட்டன்கிற சிம்பிளை வச்சு நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத முடியாது. பிகாஸ் ஆஃப் தட் இஸ் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஆஸ் பர் டெஃபினிஷன் நியூட்டன் இஸ் ஹேவிங் அனதர் ஃபார்ம், தட் இஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? மீட்டர் பவர் -2. இப்போ மல்டிபிள்ஸ், அப்போ பவர் ஆட் பண்ணுறோம். காமனாக இருக்கிறதெல்லாம் கம்பைன் பண்ணுங்கள். கிலோகிராம் பவர் 1 இருக்குது. அடுத்தது இங்கே மீட்டர் பவர் 1 இருக்குது, இங்கே மீட்டர் பவர் -2 இருக்குது. அப்போ மீட்டர் பவர் 1 - 2 இன்ட்டு எஸ் பவர் -2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -2. நியூட்டன் மீட்டர் பவர் -2ன்றது ஸ்ட்ரெஸ்ஸோட எஸ்ஐ யூனிட் தான். இன்னொரு யூனிட் ஆஸ் பர் டெஃபினிஷன் கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -2. இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிடலாமா? எழுதுங்க பார்க்கலாம். இங்கே மாஸ் ஃபேக்டர் டிபெண்டிங் ஃபேக்டரா, அப்போ எம் போட்டுக்கலாமா? இங்கே கிலோகிராம் பவர் 1 இருக்குது, ஸோ எம் பவர் 1. அடுத்தது லென்த் ஃபேக்டர் இருக்கா? எல். அப்போ
m பவர் மைனஸ் ஒன்றுனா l பவர் மைனஸ் ஒன் டைமையும் சார்ந்து தான் இருக்குது. அப்போது t பவர் மைனஸ் டூ. எவ்வளோ வெயிட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சார்ந்து மட்டும் யார் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை. எவ்வளோ விசையை செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிற அளவை பொறுத்து மட்டும் தகைவு அப்படிங்கிற இயற்பியல் ராசி இல்லை. எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத சார்ந்து மட்டும் யார் இல்லை, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி இல்லை. எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத சார்ந்தும் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் இதிலேருந்து உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போது டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது m பவர் ஒன் l பவர் மைனஸ் ஒன் t பவர் மைனஸ் டூ. இப்போ சம்மரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். Mass has one dimension, good. Length has minus one dimension, and also time has minus two dimensions. All of you clear with this? Okay, good.